அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரின் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிக்கும் போது, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். போதும். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டன எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான், அதை வாங்குகிறான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் முத்துக்களை வாங்குகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல முத்துக்களை அவன் தேடுகிறான். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை பார்க்கும் போது என்ன செய்கிறான்? தனக்கு அதை மறைத்து அப்படியே வைக்கிறான். தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒரு விலை உயர்ந்த விலை உயர்ந்த முத்தை பார்த்ததும் அவனுக்கு அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அப்ப அந்த முத்து அவன் கண்டுபிடித்த அந்த பரலோகம் என்ன முத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு சமமா இருக்கு. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் என்ன முத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? இந்த வியாபாரி அப்படிதான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அவைகளை கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதே மாதிரி நாமும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் அதை என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த முத்தை குறித்து மேலும் பாருங்க 44ஆம் வசனம். அன்றியும் பரலோகராகிய நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்போ ஒரு நிலம் வாங்க போறவங்க, இப்ப நம்ம டெலிவிஷன்ல தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்தா அங்கே இவ்வளவு விலை, இங்கே விலை, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சென்னையிலே விளம்பரம் பண்றாங்க. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சென்ட் இடம் என்ன விலை? 2 லட்சம் ரூபாய். சரி, எப்படியோ இருக்கட்டும், நம்ம போய் எந்த ஊரோ எங்கேயோ அந்த நிலத்திலே ஒரு புதையல் இருக்கிறதாக கண்டா என்ன செய்வோம்? ஆமா, இந்த இடம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை வாங்க. அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும், ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே அறைய வேண்டும். அல்லேலூயா. அவைகளை விட்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா. சில ஆலயத்துக்கு வரும்போது பெருமையான காரியங்களை பேசுகிறது வருவார். எப்ப ஆராதனை முடியும், எப்ப நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம காரியத்தை பற்றி
சொல்லலாம் என்ற எண்ணத்தோடு வருவார். ஹல்லேலூயா. என்ன உபதேசம் பண்ணினார் பாஸ்டர், எதற்கு பண்ணினார் கூட ஞாபகம் இருக்கு. ஏதோ வருகிறோம், ஏதோ என்ன செய்கிறோம், போவோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் போது பார்க்குவாங்கள். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போனானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருஷத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருஷத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தின் கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. புசிக்க வேண்டாம் என்று என்ன விருஷத்தின் கனியை மனுஷன் புசித்தான். அல்லேலூயா. அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறி போனான். இனி அடுத்து என்ன செய்வான்? பாவியானவன் அதன் பக்கத்திலே இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க முற்படுவான். அல்லேலூயா. அதனால தேவன் அங்கே என்ன செய்கிறார்? மனுஷனை அங்கே இருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு ஏதேன் தோட்டத்தின் கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார். அல்லேலூயா. அப்ப ஏதேன் தோட்டத்துலதான் இருக்கு ஜீவ விருஷம். அல்லேலூயா. ஜீவ கனியை, என்றோடும் உயிரோடு இருக்கிற ஜீவ கனியை தேவன் ஏதேன் தோட்டத்துலதான் வைத்திருக்கிறார். யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது எப்படி பாதுகாக்கப்படுகிற? தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற, ஆமா, கேருபீன்களையும் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். வீசி கொண்டிருக்கிற, ஆமா, பட்டயம் எப்பவும் வீசிக்கொண்டே இருக்கும். அங்க ஏகப்பட்ட பட்டயம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த பக்கம் யாரும் போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் மாட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருஷங்கள் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருஷத்தின் கிளைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாவும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்கள். நம்ம பரலோகத்தை யோவான் பார்த்த போது என்ன நடக்கிறது? பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று யோவான் சொல்கிறார். அங்கே 12 விதமான ஜீவ விருஷம் இருக்கிறது. அல்லேலூயா. 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருஷம். அந்த பளிங்கை போல ரொம்ப சுத்தமான நதி பாய்கிற நதியின் இருகரையிலும் அந்த 12 ஜீவ விருஷங்கள் இருக்கிறது. அந்த விருஷத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா.
அப்ப பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை யோவான் எழுதும் போது ஏதோ உலக பிரகாரமான காரியமாக அதை எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ விருஷத்தை நம்ம பார்த்தாலே போதும். அல்லேலூயா. அது நமக்கு என்றைக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற அந்த மரம். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுற அங்கே இனி ஒரு சாவும் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் நெற்றிகளிலே எழுதப்பட்டது. அங்க இருக்கிறவருடைய நாமம் நெற்றியில என்ன செஞ்சிருக்கோம்? எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்படியாய் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டுமானால் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த வியாபாரி முத்தை வாங்குறது போல நாம் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தை. அதே மாதிரி நிலத்திலே ஒரு புதையல் இருக்கிறத கண்டு அதை மறைத்து தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நிலத்தை வாங்குறது போல நான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யணும்? வாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க எல்லாம் கை தூக்குங்காண்டி சொன்னதும் கை தூக்கிடுவாங்க. பெரிய கூட்டமா இருக்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டது எல்லாரும் கை தூக்கிடும். நானும் வாலிப பிராயத்துல எவ்வளவு கூட்டங்களுக்கு போய் கையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆமா, தூக்கி இருக்கு. ஆனால் இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப நான் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியை போல இருக்க வேண்டும். விலை உயர்ந்த முத்தை தேடுகிற ஒரு வியாபாரியை போல நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்து பரலோக ராஜ்யத்தை எல்லாவற்றையும் கொடுத்து நாம் என்ன செய்யணும்? நமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த பரலோக ராஜ்யத்தை. அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தைகள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை. ஆராதனைக்கு வருவதற்கு கூட அநேகருக்கு மனமில்லை. அநேகர் வேலை செய்தேன், ராத்திரி வேலையை முடிந்து தூங்கி விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பரலோக ராஜ்யம் வேணாமா? தூக்கம் போதுமா? தூக்கம் போதுமா? பரலோக ராஜ்யம் வேண்டாமா? நரகம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கிறது? பரலோகம் இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். நரகம் எப்படி இருக்கிறது? அங்கே நெருப்பு அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப அந்த நெருப்ப அணையாம நெருப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் புழு என்ன செய்யாது? சாகாது. அங்க நம்ம போய் விழுந்தா நெருப்புக்கு உஷ்ணம் தனி. அந்த புழு எல்லாம் என்ன ஆகும்? காதில் ஓடி போய் மூக்கில் ஓடி வந்து கண்ணுக்குள்ள ஓடி போய் திரும்ப வாய்க்குள்ள ஓடி வரும். அல்லேலூயா. இப்படிதான் இருக்குது நரகம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த நரகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ண அந்த நரகம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு கிடைக்கும். நல்ல ஞாபகத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டை ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று வீணான ஆராதனை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே இன்னைக்கு இந்த ஆலயத்திலே நான் வந்திருக்க வெள்ளியும் செலவு பண்ணவில்லை, பொன்னையும் செலவு பண்ணவில்லை. அல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப அதை மறந்து போக கூடாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், கிறிஸ்தவங்கள்னு சொன்னா சொல்லுவோம், இல்ல கிறிஸ்து இல்லாதவன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம். அல்லேலூயா. கறக்கிறவண்டி இடம் தாராங்க, இந்துக்களுக்கு தாராங்கன்னு என்ன நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்க? அங்க போய் கியூல நிப்பாங்க. இல்ல நீ கிறிஸ்தவனாச்சே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போவிய, சர்ச்சுக்கு போவிய, நல்ல ஒயிட்டு கட்டிட்டு போவிய, அது நாயில வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க. என்ன போல வேற யாரையாவது இடம் கிடைக்குது இல்ல? அல்லேலூயா. கடைசியில அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி, இடமும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. ஆண்டவரை மறுதளிச்சது மாத்திரம் தான் மிச்சம். இப்போ பாவத்துக்கு கூட பாவம் சேர்ந்தது, சாபத்துக்கு கூட சாபம் சேர்ந்தது, அக்கிரமத்துக்கு கூட அக்கறம் சேர்ந்தது. அல்லேலூயா. மீட்புக்குரிய வழி இல்லாம போய் கிடக்கு. அதனால குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும். அந்த பரலோகராகியம் விலையேற பெற்றது, விலை வந்த முத்துக்களை தேடுகிற வியாதிக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த விலை உயர்ந்த முத்தை பெற்றுக் கொள்வதற்கு விலையேற பெற்ற ரத்தத்தினால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மீட்கப்பட்டிருக்கிறோமா? ஏதோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவருடைய ஊழியர்கள் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் மீட்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறிவிட்டோம்னு பேசுனதே திரும்ப திரும்ப 40 வருஷமா பேசுனதே திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க? பேசுகிறார்கள். அதையும் 40 வருஷமாய் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? கேட்டு ரொம்ப இன்புற்று கொண்டு இருக்கிறோம். ஏசு இப்ப வந்தாலும் என்ன செய்வோம்? ஆமா, பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் குற்றமற்ற மாசு இல்லாத ஆட்டுக்குட்டியானவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, இயேசு கிறிஸ்துவே பாவி ஆகி என்னை ரட்சித்துக் கொள்ளும், உம்முடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ரட்சிப்பு வந்திருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோமா? விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் பாவங்கள் நீங்க கழுவி நம்மை ஆண்டவர் சுத்திகரித்திருக்கிறாரா? ஒரு விசை சிந்தித்து பாரு. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார். அவர்கள் வழியாக வந்த நாம் எல்லாரும் பாவிகள் தான். அல்லேலூயா. அப்ப பாவிகளாய் இருந்த நம்மை விலையேற பெற்ற ரத்தத்தினால், கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிற நீதி. நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஆமா, தண்டனைக்கு நரகத்துக்கு போற தண்டனைக்கு நீங்களாக்க அவராலே ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே, அவராலே பாதுகாக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும், ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. அதான் சாப்பிடுகிறதுக்கும் கூட ஆண்டவர் வித்தியாசம் வகுத்து வச்சிருக்கிறார். அவர்கள் எதை வேணுமானாலும் சாப்பிடலாம், நம்ம அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தானாய் செத்ததை கூட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதுவும் வாசல் இருக்க அந்நியனுக்கு கொடுத்து விடணும். அப்பதான் எப்படிப்பட்ட பரிசுத்தான்களா இருக்கிறது. ஊறுகிறதை சாப்பிடக்கூடாது, அநேக கால்கள் உள்ளதை சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஊறுறது, அநேக கால் உள்ளது, அநேக கை உள்ளதெல்லாம் தான் பிடிக்கும். அதுல எல்லாம் சூப்பு போட்டு அடிச்சாதான் அவங்களுக்கு வியாதி என்ன செய்யலாம், தீருதான். என்ன பண்றது, உலகம். ஊழியக்காரர்களே இப்படி இருக்கும்போது விசுவாசி எப்படி இருப்பாங்க? எங்க பாஸ்டரே சாப்பிடுறாரு, அப்ப நான் சாப்பிடக்கூடாதான்னு கேட்பீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களானால் அதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள், அதையெல்லாம் சொல்ல மாட்டீர்கள். அல்லேலூயா. அதனால நீங்க ஜப்பான்ல சாப்பிடலையா, சீனாவில சாப்பிடலையா, அமெரிக்காவில சாப்பிடலையா எல்லாம் கேள்வி கேட்டு கொண்டு கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு வரியா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை நீ என்ன செய்ய வேண்டும், வாங்க. அதற்கு முதலாவது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீ என்ன செய்யணும், அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டா என்றால் இப்படி எல்லாம் கதை பேசி கொண்டிருக்க மாட்டேன். அமெரிக்காவையும் சீனாவையும் ஜப்பானையும் பற்றி சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். அல்லேலூயா. அநேகர் அப்படிதான் கேட்கறாங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் பேண்ட் சட்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, போட்டு போடுறாங்க, டை போடுறாங்க. அவங்க அப்ப பரலோகம் வர மாட்டாங்க. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அந்தந்த ஊர் பழக்க வழக்கங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். யோவான் அதான் காட்டுகிறார். பரலோக ராஜ்யத்தை யோவான் பார்க்கும்போது அங்கே பாசைக்காரர்களும் ஜாதிக்காரர்களும், ஆமா, பாசைக்காரர்கள் ஜாதிக்காரர்கள் எல்லாம் எப்படி போனாங்க, குருத்தவளைகளை பிடித்து போனாங்க. அல்லேலூயா. அப்ப தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும், அமெரிக்கன் அமெரிக்கனாக இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சுதந்திரம். அதனால கேடு கேட்டு கொண்டிருக்காதீங்க. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இப்போ விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டதாம் விலையேற பெற்றவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதல் ஆகிய புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு. ஆமா, இப்ப அப்படிதான் நகையெல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கு, விலை ஏறி போய் கொண்டிருக்குது, ஆசை மேல ஆசை வந்து கொண்டிருக்கு. அதனால நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அது வேண்டா வெறுப்பாக துரு பிடிக்குமா, விலை ஏறுதுன்னு சொல்லி பித்தளைய சாத்துக்கிறான், செம்ப சாத்துக்கிறான், ஏதோ சாத்துக்கிறான். இப்ப இரும்பும் சாப்பாயின் கொஞ்ச நாள்ல இப்போ சேர்க்கிறானே என்ன நமக்கு தெரியாது, ஆனா துரு பிடிக்கும் தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால இந்த புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஆமா, இதயத்துல மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சிலர் சொல்லுவாங்க, ஆமா, ஒயிட் அண்ட் ஒயிட்
கட்டினா மட்டும் பரலோகம் போயிட முடியுமா? வயிற்று கட்டணும்னு வேதம் சொல்லுகிறார். தேவனுக்கு பாத்திரவான்கள் வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அவரோடு கூட நடந்தாதானே பரலோக ராஜ்யம் போக முடியும். அந்த விலையேற பெற்ற வஸ்திரத்தை உடுத்தினால் தானே பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. இன்னும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசியே, ஆண்டவருடைய ஊழியக்காரனே, வசனத்தை புரட்டுகிறவனே, உறுதியில்லாத ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவனே, கர்த்தருடைய சமூகத்திலே எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய வார்த்தையை, வெளியேற பெற்ற வார்த்தையை ரொம்ப மட்டரகமாய் மாற்றாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாய். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க. அப்போ சங்கீதக்காரன் சொல்லும் போது கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். அதே நேரத்துல பரிசுத்த அலங்காரம் வேணும். பரிசுத்த அலங்காரம் என்ன? பரிசுத்த அலங்காரம் என்ன? ஏதோ ஒரு துணி அழுக்காய் இருந்தா என்ன பண்றீங்க? இது அழுக்காய் போயிடுச்சுன்னு சுத்தம் பண்றீங்களா? செலவு பண்றீங்களா? நல்லா செலவு பண்ணணும். சாயம் தீர்க்கிறபடி என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். சாயம் தீர்க்கிற வரைக்கும் செலவு பண்ணணும்னு சொல்லி ஏசாயா கூட சொல்லுகிறார். அல்லேலூயா. சாயம் தீர்க்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். சாயம் தீர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சாயம் தீர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒயிட் ஆகும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாயம் தீர்க்கிற அளவுக்கு நம்ம சுத்தமாக என்ன செய்யணும்? நம்முடைய வஸ்திரங்களை துவைக்கணும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வர சங்கீதம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சாட்சிகள் மிக உண்மை உள்ளவர்கள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் அவருடைய ஆலயத்துல நித்திய நாட்களாக எப்படி இருக்கிறது? அலங்காரமா இருந்து ஓட்டுகிறது. அப்ப ஆலயத்தின் அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரமா இருக்கிறது? பரிசுத்தம் தான் ஆலயத்துக்கு அலங்காரம். இப்ப ஆலயத்துக்கு பெயிண்ட் அடிக்கும் போது நிறைய ஆலயங்களில பார்க்கும் போது ஒயிட் அடிக்கிறாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு ஏதோ கலர்ல அடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் அடிக்கிறாங்க? ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக அதை அடிக்கிறாங்க. அப்ப ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தமா இருக்கிறது. எவ்வளவு நாளா? நித்திய நாளாக அலங்காரமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆலயமும் பரிசுத்தம், ஆராதிப்பதும் பரிசுத்தம், அப்புறம் நம்ம உடுத்துகிறதும் பரிசுத்தம், எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது விலையேற பெற்றது. அது என்னது? விலையேற பெற்ற இந்த அலங்கரிப்பினாலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது
அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு, ஆமா, ஒரு ஸ்ரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே சிரசின் மேல் ஊற்றினார். அல்லேலூயா. அப்ப தலையில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அந்த ஸ்ரீ கொண்டு வந்து ஆண்டருடைய தலையிலே ஊற்றின அந்த பரிமள தைலம் எவ்வளவு விலை? விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்ப நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம் மகிமைப்படும்படியாக ஊழியர்களுக்கு என்று கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த விலையேற பெற்றதை கொடுத்தால் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தை வாங்க முடியும். ஆனா அநேகருக்கு அதுக்கு என்ன தெரியாது கொடுக்கிறது. அநேகர் அதை ஒழுங்காக என்ன செய்கிறது இல்ல, கொடுக்கிறது. சிலர் அமெரிக்காவுக்கு அனுப்பினேம்பாங்க, சிலர் ஜப்பானுக்கு அனுப்பினேங்க, சிலர் நேபாளத்துக்கு அனுப்பினேம்பாங்க, சிலர் பீகாருக்கு அனுப்ப. அல்லேலூயா. விலையேற பெற்ற உங்கள் காணிக்கையை எங்க அனுப்பணும்? விலையேற பெற்ற ஊழி எங்க இருக்கோ அங்கதான் கொடுக்கணும். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளலைன்னா அவர் வீட்டுக்கு வந்தார், அவருக்கு கொடுத்தா, இவர் காட்டுக்கு வந்தார், இவருக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சாகு சொல்லக்கூடாது. காணிக்கைகளை ஒழுங்கா கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உற்சாகமாய் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிரு. உங்களை கட்டாயப்படுத்தியோ, உங்களை விசனப்படுத்தியோ, துக்கப்படுத்தியோ, வருத்தப்படுத்தியோ காணிக்க வாங்குறது அல்ல. அல்லேலூயா. நீங்க எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, மத்தேயு 26:10 ஆண்டவர் சொல்லும் போது, ஏன் அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நான் கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற தைலத்தை, பரிமள தைலத்தை என் தலையிலே ஊற்றுனதனால் அவர் என்ன செய்திருக்கிறார்? நற்கிரியை செய்திருக்கிறார். அவள் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் அதை செய்தாள். அல்லேலூயா. அந்த விலையேற பெற்றதை எப்படி செய்தார்? உற்சாகமாய் செய்தார். பரலோக ராஜ்யம் போகணும், நமக்கு அதான் முக்கியம். அதனால எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யணும்? அந்த முத்தை வாங்கணும். அல்லேலூயா. அதற்கு தான் வழி. விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். சாகும் போது மட்டும் நல்ல ஒயிட் எல்லாம் வாங்கி மூடி கட்டி விட்டா பரலோகம் போலான்னு நினைக்காதீங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு கூட வரும். செத்ததுக்கு அப்புறம் என்னையா கிரியை இருக்கு? சாவுக்கு முன்ன நடக்கிறதுல எல்லாம் கிரியை இருக்கு. சாவுக்கு முன்ன எல்லாம் கிரியை இருக்கு. சாவுக்கு முன்ன உனக்கு ஒரு கிரியும் காரணம்னா என்ன பண்றது? அப்பதான் இடது புறம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்றும், வலது புறம் நிற்கிறவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதனால இவர்களை மறந்து போக கூடாது. பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், எனக்காக நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் வஞ்சித்தீர்களாண்டோ சொல்றார். ஊழியக்காரனும் வஞ்சிக்கிறான், விசுவாசியும் வஞ்சிக்க, எல்லாரும் வஞ்சி, எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த சாபத்திலே இருந்து நாம் மாறணுமானால் விலையேற பெற்ற நற்கிரியை செய்ய வேண்டும். விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அந்த ஸ்ரீ ஆண்டோடைய தலையிலே ஊற்றினது போல விலையேற பெற்ற தன் சோபாகத்தை காணிக்க ஆண்டவருக்கு என்று நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை
எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் கொடுத்து நற்கிரியை செய்து ஆண்டவரை சோதித்து பார்க்க சொல்றார். அப்ப விலையேறப்பட்ட காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்தி ஆண்டவர் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப காணிக்கை கொடுக்கலன்னா அநேகர் காணிக்கை கொடுக்கறாங்க. தேவபக்தி இல்லாத இடத்திலே காணிக்கையை கொடுக்கறாங்க. தேவபக்தி தான் இந்த ஜீவனுக்கும் வர இருக்கிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ள. தேவபக்தி இல்லாத இடத்திலே தேவபக்தி இல்லாத ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுனாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போறதில்லை. நீங்க பரலோக ராஜ்யம் வர போறதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் மறுஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. இப்படியாய் பாருங்க. அடுத்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தை அழியாமை என்ன செய்யணும்? தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அந்த ஸ்ரீ விலையேற பெற்ற பரிமளமாகி அந்த நற்கிரியை செய்ததன் போல நாமும் செய்தோம் என்றால் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பார். அல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற முத்தை அப்பதான் வாங்குறோம். அந்த விலையேற பெற்ற நிலத்தை அப்பதான் வாங்குறோம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும். கேள்வி மட்டும் கேட்டுட்டே இருக்க கூடாது. கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஜனங்களுடைய இருதயங்களிலே அது எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி எழுதலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல தானே இருக்கு, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது காணிக்க வாங்கினாரா, கொடுக்க சொன்னாரா? பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசுவும் சொல்லுகிறார். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அவைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே ஆண்டவர் போடுவார். அல்லேலூயா. நீங்க நற்கிரியை விலையேற பெற்ற நற்கிரியை செஞ்சீங்கன்னா அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி திரும்ப உங்க மடியிலே அளந்து போடுவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கும். அல்லேலூயா. நீங்க எப்படி அளக்குறீங்க? சௌகரியங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி அளக்கிறதன். அல்லேலூயா. இப்ப அளக்கிறதெல்லாம் கிடையாது, வேலை எடையாகி போச்சு, எல்லாம் கிராம் கிலோ அப்படின்னு மாறி போய். அதனால எண்ணெய் எல்லாம் அளக்குறாங்க, ஒரு இடத்துல அளந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்களுக்கு அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அளந்துங்கள். இன்னும் அடி நிறைய இல்ல, நிறைய இல்ல, பிரச்சனை தீரல்ல, இன்னும் ஒன்னும் வாங்க முடியல. ஏன்? மடி காலியா இருக்கிறார், பாக்கெட்டு காலியா இருக்கிறார். அமைக்கி குலுக்கி சரிந்து உள்ளபடி ஆண்டவர் என்ன செய்யல? உங்கள் கிரிய சரியில்லை, நீங்கள் செலவு பண்றது சரியில்லை, நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இல்லை. அதனாலதான் அளந்து போட்டா கூட புத்தலான பையில போட்டதா இருக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அழிந்து போகிற பொன்
அக்னியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. பழைய நகையை கொண்டு போனா அதை திரும்பவும் நெருப்புல போட்டு உருக்கி அதை என்ன செய்வாங்க? நல்ல தங்கமா மாத்துவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமா? சோதனை செய்வார் ஆண்டவர். ஆமா, நான் என்ன மாதிரி யார் விசுவாசத்துல, என்ன மாதிரி விசுவாசம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். சோதிக்கப்படும். அதை பார்க்கல அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம். ஆமா, சோதிக்கப்படும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தங்கம் சோதிக்கப்படுகிறது, வெள்ளி சோதிக்கப்படுகிறது. எல்லாம் உருகி புதுசு புதுசா மாற்றுறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் விலையேறப்பெற்ற விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எது வேணுங்களும் கேட்கலாம். பக்கத்துல இருக்க ஒரு வீட்டையும் கேட்கலாம். நல்ல பெரிய இனோவா கார் வேணும்னு கேட்கலாம். இல்ல எல்ஐசி பில்டிங் தான் வேணும்னு கூட கேட்கலாம். அல்லேலூயா. ஆனா கிடைக்கலன்னு என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படாது. கேட்கறது மட்டும்தான் நம்ம உரிமை. இதுல நம்ம விசுவாசம் நிறைய சோதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ கடலிலே கொண்டு நடப்படுவான்னு என்ன செய்யும்? அது விசுவாசம். அது ஏன் நடக்கல? அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குமா? அல்லேலூயா. அப்படின்னு அவிசுவாசம் நமக்குள்ளே உட்கார்ந்து இருக்குது. இல்ல, அவிசுவாசம் நமக்குள்ளே இருந்தா எப்படி? ஒருவேளை நம்ம கேட்கறது நடக்காமல் போனாலும், சோதனையில் நாம் குறை உள்ளவர்களாயிருந்தாலும் கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க 9வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, ஒருவேளை நமக்கு ஒரு பில்டிங் ஆண்டவர் கேட்டு கொடுக்காம போனாலும் கூட நம்முடைய விசுவாசம் விலையேறப்பெற்ற விசுவாசம் ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆதாமால் இழந்த மரணம் இங்கே ஜெயமாய் மாறுகிறது, ரட்சிப்பாய் மாறுகிறது, ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படலைன்னா நாம எங்க போக முடியாது? பரலோகம். இப்படி ஒன்னொன்னா தேடி வேதத்தை தேடி வாசிக்கணும். அப்ப விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா. பாருங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு விலையேறப்பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடதற்கு ஏதுவான கல்லும். ஆமா, கீழ்படி இல்லைன்னா வீடு கட்டிட்டு அந்த சைடுல போட்டு வைப்பாங்களே கல்லு, அது காலில் தட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம்? விழுந்துடும். ஆனா விசுவாசித்தால் அது விலையேறப்பெற்றது. அல்லேலூயா. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமா இருக்கிற மூலைக்கல்லை விலையேறப்பெற்ற விலையேறப்பெற்ற இயேசு எப்படிப்பட்டவன்? விலையேறப்பெற்ற மூலைக்கல். வீட்டுக்கு மூலைக்கல்லா இருக்கிறான். அந்த விலையேறப்பெற்ற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே விலையேறப்பெற்ற இயேசுவை விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்கணும்? விலையேற பெற்றதா இருக்கணும். அல்லேலூயா.
நம்முடைய விசுவாசம் வெளியேற பெற்றதா இருக்கு. விசுவாசம் இல்லாமல், வெளியேற பெற்ற விசுவாசம் இல்லாமல் கூடாத வெளியேற பெற்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். அந்த விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு, அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கு இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகி ஒருவருக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடம் அனுப்பினான். அல்லேலூயா. இப்படி அனுப்பினா அந்த மூப்பர்களும் அவனுக்காக பரிந்து பேசுகிறார்கள். அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று. ஆமா, அதாவது நான் எனக்கு வேலைக்காரன வா போ உட்காரன்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? இவர் 100க்கு அதிபதி இல்ல, அதனால நான் உண்மை அங்கே நீங்க வான்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அங்க இருந்து கொண்டே நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பார். அல்லேலூயா. அதான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட வெளியேற விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ளயும் இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற விசுவாசத்தை என்ன செய்யலையா? அவன் எப்படி போறது? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பரலோகம் போறது? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்ட சொல்ற ஜனங்கள் எப்படி போறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பண ஆசை எல்லாருக்கும் ஆசை. அல்லேலூயா. ஆலயம் கட்டணும், பெரிய ஆலயம் கட்டணும்னு ஆசை, பெரிய பங்களா வீடு கட்டணும்னு ஆசை, பெரிய கார் வாங்கணும்னு ஆசை. அல்லேலூயா. கார் இல்லைன்னா இப்ப யாரும் என்ன செய்யறது இல்ல, ஊழியக்காரனை மதிக்கிறது. கார் இல்லையா அவங்களுக்கு? அல்லேலூயா. ஊழியக்காரன் வாடகை வீட்டுல இருக்கிறான்னு என்ன, வாடகை வீட்டுல இருக்கிறேன் இப்படி இன்னைக்கு. ஆனா இதனால ஊழியக்காரனுக்கு என்ன வந்துடுது? பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டு பங்கு மார்க்கெட்ல போடுறாங்க. இன்னும் நிறைய பேர் ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க? லோன் வாங்குறாங்க. லோன் வாங்கி லோல் பண்றாங்க. பங்கு மார்க்கெட்ல போட்டு பரிதவிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அதனால பண ஆசை எல்லா தீமைக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலையேறப்பட்ட விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அடுத்த வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி, பண ஆசையை விட்டோடி, நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. விசுவாசத்திலே
நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்று அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப வெளியேற பெற்ற விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? நல்ல போராட்டம், பெரிய நல்ல போராட்டத்தை எல்லாம் போராட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அப்படி போராடலைன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 12 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை, வெளியேற பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொண்டு, அதனால இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் நாளில் அதை அந்நாளிலே தந்தருள்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வாங்க. எல்லா ஆலயத்துக்கு போனேன், ஏதோ இருந்ததுல பழையதா ஒரு தோட்டம் போட்டேன், வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு கல்வி கற்கிற இடம், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடம். அல்லேலூயா. அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்காகவே ஆலயத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், வார்த்தைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், வெளியேற பெற்ற விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பவுல் இப்படியாய் எழுதுகிறார். ஆயிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தை நான் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமாகிய நீதி உடையவனாக இருந்து கிறிஸ்துவிற்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்திற்கு ஒப்பாகி எப்படி ஆயிரும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை வாங்கும். அது வெளியேற பெற்ற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையாகவும் விட்டார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கொஞ்சம் ஆண்டவருக்கு என்று இந்த உலக காரியங்களை விட்டு விலகி வெளியேற பெற்ற காரியங்களை பிடித்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த வெளியேற பெற்ற தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அதனால நாம் முத்துக்களை தேடுகிற வியாபாரியை போல
நல்ல நிலத்தை தேடுகிற ஒரு வியாபாரியை போல நாம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் வசனம் எனக்கு தெரியாது, படிக்க எனக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்லி நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அப்படி நீங்க செய்தால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த வியாபாரி அந்த முத்தை வாங்கினது போல நாமும் நமக்குள்ள எல்லா பொல்லாத காரியங்களையும் விட்டு விலகி தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை தந்து நம்மை கணவன் வார்த்தைகளுக்காய் கர்த்தரை சுதந்திரிவோம். நாம் ஜெயிப்போம். ஏழை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தெய்வமே இயேசுவே, விலையேற பெற்றதாய் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக கர்த்தரங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, விலையேற பெற்றதாய் இருக்கிற ஆண்டவரே, அலங்கரிப்பை நாங்கள் அலங்கரித்துக் கொண்டு அழியாமை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய்கிறார். விலையேற பெற்ற நற்கிரியைகளை ஆண்டவரே, பரிமள தைலம் விலையேற பெற்ற அப்படியாய் விலையேற பெற்ற காணிக்கைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்து ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி எல்லாற்றுக்கு மேலாக விலையேற பெற்ற விசுவாசம் உடையவர்களாய் இந்த தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல சாட்சிகளாய் ஜீவிக்க வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கும் இனி கேட்கப்படும் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தார். சோர்ந்து போர்களுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை பெருக்கப்பட்டிருந்த தேவன் சோர்வை நீக்கி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்கும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நோய்களை எல்லாம் குணமாகி கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.